தேஜஸ்வின் சங்கர். இது வரைக்கும் இந்த பேர் யாரும் கேள்விப்படலன்னா அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். காமன்வெல்த் கேம் நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாருமே தெரியும். ஸ்காட்லாண்டில் நடந்துட்டு இருக்குது. இந்த கேம்ஸோட அடுத்தடுத்து இந்தியா வந்து மெடல் வின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். இந்தியா அந்த வகையில் காமன்வெல்த் கேம்ஸ் நடந்த இந்த டெக்கத்லான் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இப்படி ஒரு கேம் இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியுது. என்னடா அது நம்ம என்னடா ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு என்னானே ஒரு பெரிய கேவலமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு மூமெண்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த காமன்வெல்த் கேம்ஸில் வந்து டெக்கத்லான் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. இது என்னன்னா ஒரு சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது, ஒரு 10 கேம் இன்க்ளூட் பண்ண ஒரு கேம் தான் இந்த டெக்கத்லான் அப்படிங்கிற ஒரு கேம். இது வந்து 2 நாள் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி 1500, 400 லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த ஹடில்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 கேம் சேர்ந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இந்த டெக்கத்லான் அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்த 10 கேம்ஸ்லையும் வந்து ஒரே பிளேயர் வந்து இந்த 10 கேம்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 10 கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேம்லேயும் வந்து அவங்க வின் பண்ணுறத பொறுத்து, எத்தனாவது பிளேஸ் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த 10 கேம் முடியும்போது யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி மெடல் கொடுப்பாங்க. இது வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸில் வந்து இந்த போட்டியில் எந்த இந்தியரும் வின் பண்ணதே கிடையாது. அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. தேஜஸ்வின் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப பெரிய பிரான்ஸ்னு நினைக்காதீங்க, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக ஒரு கேமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு. ஆனால் ஒருத்தரே வந்து 10 கேமும் விளையாடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய வில் பவர் வேணும், நிறைய வந்து உடல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் ஒரு ஃபேஸ் பண்ணிடல. இன்னொன்று இந்த கேம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு பயங்கர வந்து ஆங்கிள் இன்ஜுரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் வந்து இந்த கேமை வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரிக்கெட்டை பெருசாக பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி பெருசாக பேசிகிட்டே இருக்கிறோம் நம்ம இந்தியாவில். இப்போ இதுவே ஒரு கோலி ஏதோ ஒரு சாதனை படைச்சிருந்தாரு, ஒரு தோனி ஒரு சாதனை படைச்சிருக்காரு, ஒரு ரோஹித் சர்மா சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம பெருசாக பேசுகிறோம். பட் மற்ற கேம்ஸில் இந்த மாதிரி வின் பண்ணுறவங்கள, இந்த மாதிரி ஏதாவது சாதனை படிக்கிறவங்க வந்து பெருசாக பேசுகிறதே இங்கே. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சாதனை படிக்கிறவங்களை பற்றி ஏன் பெருசாக பேசவே மாட்டாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் நம்மள மாதிரி ஆட்களாக அதை பேசுவோம். இந்த தேஜஸ்வின் சங்கர் அப்படிங்கிறவருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அந்த அவரை பற்றி நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம இந்தியாவுக்காக போய் ஒருத்தர் விளையாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்தியாவே பெருமைப்பட வச்சு அவர் வந்து நம்ம கொண்டாடியே ஆகணும், அதுக்கான நேரம் இது. அண்ட் இன்னொன்று காமன்வெல்த் கேம்ஸில் வந்து இந்தியா வந்து 30 மெடல் வின் பண்ணி இப்போது 6வது இடத்துல இருக்கிறாங்க. 8 கோல்டு, 15 சில்வர், 7 பிரான்ஸ் வின் பண்ணி மொத்தமாக 30 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 6th பிளேஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து 135 மெடலோட ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. 135 இருக்குது, 30 இருக்குது. பட் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம். இந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ் அடுத்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கேம்ஸையும் வந்து மேலே வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. நீங்கள் காமன்வெல்த் கேம்ஸ்லாம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியலனா போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.